மணிப்பூர் பக்கத்துல ஒரு 3 தலைவர்கள் பயணம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, இந்த தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகிற தீவிரவாதிகள் போய் என்ன பண்ணாங்க, வண்டியை மறித்து சுட்டு பண்ணாங்க. இந்த படம் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப பரிதாபமா இருக்கிறது. நீங்க நம்ம செய்தி வந்தது 3 பேரு, ஆனா கொல்லப்பட்டது 16 பேர். நீ காலையில அந்த நியூஸ் பார்த்தேன். அப்போ எந்த அளவுக்கு நடக்கிறது இந்த தேசத்திலே திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கிறது. இதற்கு ஒரு முடிவை சீக்கிரமாக கர்த்தர் அறிவிக்க வேண்டும். இதற்கான முடிவை கர்த்தர் சீக்கிரமாய் கொண்டு வர வேண்டும். இந்த தேசத்தை ஆண்டவர் விடவே மாட்டாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அந்த கால பிசாசுகள் வந்து இந்தியாவுல அதிகம். அந்த கால பிசாசு என்ன பண்ணுது அப்படின்னா, சின்ன குழந்தையிலிருந்து வாலிப பிள்ளைகள் எல்லாரையுமே என்ன பண்ணுது அப்படின்னா, செல்போன் மூலமாக பிள்ளைகளுடைய இதயத்தை மனதை எல்லாம் என்னாச்சுன்னா பஞ்சிச்சு மயக்கி, இன்னைக்கு வாலிப பிள்ளைகளும் போதை பொருளுக்கு அடிமையாகி, இன்னைக்கு என்ன அப்படின்னா அவர்கள் எல்லா பிள்ளைகளும் தாறுமாறான உறவுகள் சூழ்நிலை எப்படி போயிட்டு பார்த்தீங்களா? வாலிப பிள்ளைகளை நம்பி வெளியில அனுப்ப முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, போதைகள் அடிமையாகி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, தகாத உறவுகளிலே அவர்களுடைய இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் சந்தோஷமா போய்கிட்டு இருக்காங்க. அப்போ உலகம் எப்படியாக, அப்போ இந்திய தேசத்திலே அந்த காலத்தை இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாத்தையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் என்ன அப்படின்னா இந்தியாவை அடித்து சீரழித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அதற்கான கவர்மெண்ட் அதை பாதுகாக்கல, அதை தடை செய்யல. போதை பொருட்கள் எல்லாம் வந்து குஜராத்ல அப்படியே ஆகலாம். அதாவது என்ன அப்படின்னா கப்பல்களே வந்து இறங்குகிறது, அங்கிருந்து எல்லா இடத்துக்கும் பரவுது. கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலா இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுதான் இருக்குது. இதை குடித்து விட்டு இந்த தேசத்தை நாசமாக்க வேண்டும். இது யாருடைய வேலை அப்படின்னா பிசாசுடைய வேலை, அந்த கால பிசாசுடைய வேலை. இன்னைக்கு நிறைய அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க, பதவி ஏற்றிருக்காங்க, பீகார்லயும் மற்ற எல்லா இடத்துலயும். என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இனிமே கல்வி பெண்களுக்கு தேவையே இல்லை அப்படின்றாங்க. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடுறாங்க. இவன் போய் என்ன பண்றான் அப்படின்னா, வாசிக்க படிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இவங்க வந்து அறிவாளியா வந்துட்டான்னா நமக்கு அடங்கி இருக்க மாட்டான், நமக்கு அடிமையா இருக்க மாட்டான். அப்படி என்ற எண்ணத்திலே இந்திய தேசத்திலே அந்த கால பிசாசு இந்திய தேசத்தை விட்டு வெளியே போக வேண்டும். அதற்கு மிஷனரிகள் அன்னைக்கு ஒரு திட்டத்தை வச்சிருந்தாங்க. தெருவில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து, பையங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து, அவங்களுக்கெல்லாம் என்னன்னா தொழிற்கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களுடைய திறமையை மேம்படுத்தி வாழ்க்கையை செழிப்பாக்கி வாழ்வாதாரத்தை கொடுத்து அவளெல்லாம் உற்சாகப்படுத்தினாங்க. அந்த மாதிரி மிஷனரிகள் இந்த இந்திய தேசத்துல எல்லாரையும் அன்னைக்கு மாற்றி கொண்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் அந்த பங்கை செய்யல, சிறப்பாக செய்யல. அங்கங்க கூடி இருக்கக்கூடிய போதைக்கு அடிமையா இருக்கிற பசங்களை ஆசிரமத்துல கொண்டு வந்து அடைச்சிருவாங்க. பாதுகாத்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி நல்ல புத்தியை சொல்லி அவங்க குடும்பத்திற்கு நல்ல பிள்ளையாக நல்ல ஒரு எதிர்காலத்தை தேடுகிற நபராக உருவாக்கி கொடுத்தாதா. அப்படிப்பட்ட நாட்கள்ல தான் இந்தியா முன்னேறிச்சு. இந்திய முன்னேற்றத்துக்கு காரணம் மிஷனரிகளுடைய பணி. அப்ப சபை வந்து வேற ஆராதனைக்கு மட்டும் கிடையாது. காணிக்கை தசமமா வாங்குறது ஆண்டவருடைய ஊழியத்திற்காக. எப்படிப்பட்ட ஊழியம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாலிப தம்பிகளை தங்கைகளை மீட்பதற்காக அவர்களை கொண்டு வந்து தேவ சமூகத்துல அவங்க நல்ல பிள்ளைகளாகி நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அதெல்லாம் நீங்க அப்படியே மாற்ற ஆரம்பிச்சீங்கன்னா இந்திய தேசம் மாறிடும். இவங்க பேச்ச கேட்காது. அவங்க வந்து என்ன பண்ணா துர்போதனைகளை துருபதேசங்கள் எல்லாம் வெறுத்துருவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. அப்போ அந்த அளவிற்கு இந்த நாட்களிலே அதுதான் இன்னைக்கு பிபிஎஸ்ல வந்து குழந்தைகளுக்கு மட்டும் பிபிஎஸ் பத்தாது. நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் பிபிஎஸ் நடத்தணும். அதுக்குள்ள புரோகிராம், அதுக்குள்ள காரியங்களை நடத்தும்படியாக எல்லா ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அப்பதான் இந்த தேசம் மாறும். ஆட்சி மாற்றம் உண்டாயிருக்குது. அதை பத்தி நிறைய பேருக்கு நிறைய கருத்து இருக்கு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நான் இது சொன்னா சொல்லலையே தெரியாது. டாக்டர் கே.ஆர். பால் வந்தப்போ சொல்லியிருந்தேன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் நாங்க கூப்பிட்டு 9 மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பேசினாரு. நான் சொல்லுவதற்காக உங்களை கூப்பிடுகிறேன். அமெரிக்கா தேசத்துல வந்து இந்தியாவில வந்து கே.ஆர். பால் வந்து கருணாநிதி குடும்பத்தை வாங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறோம்.
ஏற்றுமான ஆசீர்வதித்தா தான் அடுத்த நீங்க அரசாங்கத்தில் இருக்க முடியும். இல்ல அப்படின்னா நீங்க எக்ஸ் மினிஸ்டர் ஆகி வீட்டுல தான் உட்காருவீங்க, நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். இதற்கான கூட்டத்தை OMG எல்லாம் நடத்தினாங்க. 24,000 பேருக்கு மேல வந்தாங்க. அவரை வரவேற்கின்ற 3வது ஆளாக நான் அங்க போயிருந்தேன். அப்ப அவர்கிட்ட கை கொடுத்து பேசும்போது 155 தேசங்களிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனம் கொடுத்து நாம சொன்ன ஆட்கள் தான் அங்க உட்கார்ந்துருக்காங்க. ட்ரம்புக்கு கூட முதல்ல தீர்க்க தரிசனத்தை கொடுத்தது டாக்டர் கேஎப்பா, ஒரு இந்திய மனுஷன் தான். என்னமோ அற்பமா நினைக்காதீங்க. அவர் பாக்குறதுக்கு அவரை பார்த்தா எல்லாருக்கும் பாவமா தெரியும். ஆனா அவருக்குள்ள கர்த்தர் பேசுகிறார். பார்த்தனைகிறா இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க அங்க போகாதீங்க அந்த கூட்டத்துக்கு, அவர் எங்களே மதிக்க மாட்டேங்கிறாரு, நீங்க போகாதீங்கன்னு தடுத்தாங்க. கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா மீட்டிங் நடந்து கொண்டே இருந்தது. 1 மணி நேரம் டைம் தரேன். கோபாலபுரத்துல இருந்து மரியாதையா அந்த ஸ்டேஜ்ல ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா அடுத்த கவர்மெண்ட்ல இருப்பீங்க, இல்லைன்னா வீட்டுல எக்ஸ் மினிஸ்டரா போர்டு போட்டு உட்காருவீங்க. இது சத்தியம், கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவ்வளவு நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாரு, வரல. கடைசியில என்னாச்சு, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நடந்தது. இந்த விஜய்க்கெல்லாம் தெரியும், அந்த மேட்டர் எல்லாம் தெரியணும். நீ சிஎம்மா உட்கார்ந்துருக்குன்னா வேற ஒண்ணும் இல்ல, அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுதான் நீ வந்திருக்க முடியாது. ஆண்டவருடைய கட்டளை யாருக்கு இருக்குன்னா தீர்க்கதரிசிக்கு இருக்கிறது. அப்படியாக இந்த நாட்களிலே நீங்கள் நிறைய ஜெபத்துல கடந்து வர வேண்டும். நிறைய இடங்கள்ல கொஞ்ச வயசு ஊழியக்காரங்களாம் ஆக்சிடென்ட்ல செத்துட்டு இருக்காங்க. போன வாரம் 3 டெத்து. என் கையால ஒரு பாட்டியை வாங்கி போக வேண்டியதாகி போச்சு. ஒரு இடம், ஒரு ஊழியர் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அரியலூர்ல போய் அந்த பாட்டியை நான் வாங்கினேன். காலையில் 4 மணிக்கே போய் உட்கார்ந்து இருந்தேன். மத்தியானம் 1:30 தான் கொடுத்தாங்க. என்னன்னா ஜபம் இல்ல, எச்சரிப்பு இல்ல. தாய்தாப்பனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறாரு, ஜபம்ன்றதே இல்ல. ஜபாத்தை உதாசீனப்படுத்துகிறாங்க. கண்மலையா இருக்கக்கூடிய கர்த்தரிடத்திலே நாம் இருக்க வேண்டும்.